ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இனி வெயிட்டிங் லிஸ்ட் கவலையே இல்லை, ஏன்னா வெயிட்டிங் லிஸ்டே இருக்காதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. ரயில் பயணிகளுக்கு ஒரு குட் நியூஸ், வேற லெவல்ல மாறப்போகும். ஐஆர்சிடிசி வெப்சைட் அண்ட் செயலிலாம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அமைச்சர் வந்து கொடுத்திருக்காங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் அமைச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்டேட் என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் ரயில்வே தனது முன்பதிவு முறையில் ஒரு பெரிய சீரமைப்பை மேற்கொள்ள உள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த 1986 நடைமுறையில் இருந்த பழைய முறைக்கு பதிலாக ரயில்வே டிக்கெட் முன்பதிவு படிப்படியாக புதிய பயணிகள் முன்பதிவு முறைக்கு, அதாவது பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டமாக மாற்றப்படும். இந்த சீரமைப்பின் நோக்கம் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களை எளிதாக்குவது, அதன் அமைப்பின் திறனை அதிகரிப்பது மற்றும் பயணிகள் சிறந்த அனுபவத்தை வழங்குவது ஆகும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரயில் பயணிகளுக்கு இந்த பணி முன்னேற்றத்தை ஆய்வு செய்து இந்த காலகட்டத்தில் பயணிகளுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. தற்போதுள்ள பயணிகள் முன்பதிவு முறையை 1986 தொடங்கப்பட்டது. மேலும் இதில் மிக குறைந்த மாற்றங்களை செய்யப்பட்டன. கடந்த 40 ஆண்டு காலங்களில் மிக குறைந்த மாற்றங்களை பண்ணப்பட்டுள்ளது. இப்போது இந்த புதிய தொழில்நுட்பத்துடன் முழுமையான மறுசீரமைக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. என்னன்னா இப்ப புதிய செயலில எடுத்துட்டு வர போறாங்க, ஏஐ டெக்னாலஜி எடுத்துட்டு வர போறாங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் முன்பை விட வேகமாகவும் அதிக பயணச்சீட்டு முன்பதிவுகளையும் கையாள முடிகிறது. இந்திய ரயில்வே 2002 இணைய வழி பயணச்சீட்டு முன்பதிவு முறையை அறிமுகப்படுத்தியது. இன்று பெரும்பாலான மக்கள் கவுண்டருக்கு செல்வதை விட இணைய வழியிலே பயணச்சீட்டு முன்பதிவு செய்ய விரும்புகிறார்கள். தற்போது ஏறத்தாழ 88% பயணிகள் முன்பதிவை டிஜிட்டல் தளங்கள் மூலமாக முன்பதிவு செய்கின்றனர். இந்த மாற்றம் ரயில்வேயின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஜூலை 2025 தொடங்கப்பட்ட ரயில் ஒன் செயலி ஒரு வருடத்திற்கு குறைவான காலத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா 35 மில்லியனுக்கும் அதிகமான பதிவிறக்கங்களை கடந்துள்ளது. இந்த செயலி மூலம் பயணிகள் பயணச்சீட்டு முன்பதிவு மற்றும் ரத்து செய்தல், ரயில் நிலையங்கள் சரிபார்த்தல், நடைமுறை பெட்டி தகவலை பெறுதல் மற்றும் புகார்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட பல சேவைகளை ஒரே இடத்தில் அணுகலாம். ஒட்டுமொத்தமாக இந்த புதிய அமைப்பு செயலியும் பயணிகளுக்கு ரயில்வே சேவைகள் எளிதாகவும் சிறப்பாகவும் ஆக்கின்றன. ரயில்வேயின் தகவல்படி செயலி மூலம் தினமும் 9.2 லட்சம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்கின்றன. இதில் 7.2 லட்சம் டிக்கெட்டுகள் 2.9 லட்சம் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளாக சொல்லியிருக்காங்க. 7.2 லட்சம் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பொது டிக்கெட்டாகவும் 2.9 லட்சம் முன்பதிவு டிக்கெட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பின் ஒரு முக்கிய அம்சம் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான காத்திருப்பு பட்டியல் கணிப்பு ஆகும். இப்போது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலம் வெயிட்டிங் லிஸ்ட கால்குலேட் பண்ண போறாங்க. இந்த ஆண்டில் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட காத்திருப்பு பட்டியலில் உள்ள டிக்கெட் உறுதி செய்வதற்கான நிகழ்வை இந்த அம்சம் சுட்டி காட்டுகிறது. ரயில்வே தகவல்படி துல்லியமாக 53% 94% அதிகரிக்க உள்ளது சொல்லியிருக்காங்க. பழைய முறையில் வந்து 53% வெயிட்டிங் லிஸ்டுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இப்ப 94% உயரப்போகுது. இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக உயரப்போகிறது. இந்த பயணிகள் தங்கள் பயணங்களை சிறப்பாக திட்டமிட உதவுகிறது சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் புதிய பயணிகள் முன்பதிவு முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ஆகஸ்ட் மாதம் புதிய பயணிகள் முறையை அமல்படுத்த போறாங்க. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பயணிகள் அதிக வசதியை வழங்கும் வகையில் டிக்கெட் முன்பதிவு வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மேலும் நம்பகத்தன்மையாகவும் மாற்றுவதை ரயில்வே நோக்கமாக கொண்டுள்ள சொல்லியிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிக்கெட் முன்பதிவு முறையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பழைய முறையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிமிடத்துக்கு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா 25,000 பேர் தான் நீங்க புக் பண்ண முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிமிடத்துக்கு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் டிக்கெட்டுகள் புக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த செயலி வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவாங்க. சர்வர் வந்து மிகப்பெரிய சர்வர் அப்டேட் எடுத்துட்டு வர போறாங்க. ஏன்னா ரயில்வே டிக்கெட்ல இப்ப இருக்கிற முறையில நீங்க பாத்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்ல, அப்ப தக்கல் லாகின் பண்றீங்க, தக்கல் லாகின் பண்ண சொல்ல அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அனைவரும் ஒரே விண்டோல போய் ஒர்க் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செயலி ஒர்க் ஆகாது, பேமெண்ட் ரயில் ஆகும், டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியாது, தக்கல் புக் பண்ண முடியாது. ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய அப்டேட் எடுத்துட்டு வராங்க. ஆகஸ்ட் மாதம் முதல் இது எடுத்துட்டு வரப்போறாங்க. ஒரு நிமிடத்துல 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் டிக்கெட்டுகள் புக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஃப்ரீயாவே உடனுக்குடனே கிடைக்கும். அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 94% வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட்டிங் லிஸ்டே இருக்காதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் புக் ஃபுல் ஆனோன்னு க்ளோஸ் பண்ணி விட்டுரும் ரயில்வே டிபார்ட்மெண்ட். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த ரயில் ஒன் செயலி வந்து எப்படி பயன்படுத்தணும் தெரியாதவங்க கமெண்ட்ல மோர் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுங்க, இல்ல ரயில் ஒன் என்று டைப் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான எப்படி பயன்படுத்தலாம், முன்பதிவு எப்படி செய்யலாம், பயணிகள் சீட்டு பொது டிக்கெட் எப்படி எடுக்கலாம் என்ற முழுமையான தக்கல் டிக்கெட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் சீசன் டிக்கெட் எடுக்கிறது போன்ற பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லா டிக்கெட்டுமே எப்படி எடுக்கலாம் டீடைலான ரிப்போர்ட் எடுங்க. மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.